கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. கைதானவர்களின் செல்போன் தகவல்கள் மூலம் அரசு அதிகாரி ஒருவரும் சிபிசிஐடி விசாரணையில் சிக்கியிருக்கிறார். செல்போன்களில் இருக்கும் ஆதாரங்கள் என்ன? நீலகிரி மாவட்டம் கோடநாட்டில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான எஸ்டேட் மற்றும் பங்களா உள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஜெயலலிதாவின் கோடநாடு எஸ்டேட் பகுதிக்குள் புகுந்த நபர்கள் காவலாளி ஓம் பகதூர் என்பவரை கொலை செய்துவிட்டு அங்கிருந்த பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். தமிழக சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கை விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து 8 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 8 செல்போன்களிலும் உள்ள தகவல்களை சேகரிப்பதற்காக சைபர் தடயவியல் சோதனைக்கு உட்படுத்தினர். இதற்காக கோவையில் உள்ள சைபர் தடயவியல் பிரிவுக்கு 8 செல்போன்களையும் சிபிசிஐடி போலீசார் அனுப்பினர். கோடநாடு கொலை வழக்கு தொடர்பாக திருச்சி BSNL அலுவலகத்திலிருந்து செல்போன் கால் ரெக்கார்ட் தகவல்களும் பெறப்பட்டன. இந்த செல்போன் கால் ரெக்கார்ட் தகவல்கள் குஜராத்தில் உள்ள தேசிய தடயவிய அறிவியல் பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன. தற்போது சிபிசிஐடி போலீசார் செல்போன் ஆதாரங்களின் அடிப்படையில் விசாரணையை தொடங்கியுள்ளனர். 8 செல்போன்களிலும் பேசிய நபர்களிடம் வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் விசாரணை நடைபெறவுள்ளது. அந்த நபர்களை விசாரணைக்கு ஆஜராகும்படி சிபிசிஐடி சம்மனும் அனுப்பியுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள நபர்கள் செல்போனில் யார் யாரிடம் பேசி இருக்கிறார்கள் என்ற தரவுகள் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெறவுள்ளது. கைதானவர்களில் சிலர் கோவையை சேர்ந்த சில அரசு அதிகாரிகளிடமும் செல்போனில் பேசி இருப்பது தெரிய வந்துள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் முக்கிய ஆதாரமாக பார்க்கப்பட்ட செல்போன் ஆதாரங்கள் கிடைத்திருக்கக்கூடிய நிலையில் விசாரணை முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளது. தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையில் ஜெயலலிதாவின் கோடநாடு வழக்கும் சூடு பிடிக்க தொடங்கியுள்ளது.